கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க, ஆனா பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கோயம்புத்தூர் மக்கள் கெடுத்துருவாங்க. அப்படி எப்படி ஒரு காலத்துல குமரி எங்கள் தொல்லை என்று சொல்லி கன்னியாகுமரி இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில வந்ததே கிடையாது. எப்பாச்சும் ஒரு எம்எல்ஏ இங்க வருவாங்க. கோயம்புத்தூர் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கூட கோயம்புத்தூர் பகுதியினுடைய மக்கள் ஒரே குரலாக நாங்கள் எந்த காரணத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்னதற்காக நமக்கு கிடைச்ச முதல் பனிஷ்மெண்ட்டுங்க. புதிதாக ஆட்சி வந்த பிறகு அந்த நேரத்தில் கொரோனா கோவிட் இருந்தது, பெரும் தொற்று. தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திற்கும் கோவிட் மருந்த மத்திய அரசு கொடுப்பதை பிரித்து கொடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கோயம்புத்தூர் மக்களுக்கு கோவிட் மருந்த குறைவாக கொடுத்தார். இங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை பேசினாங்க, சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்தினாங்க. அதன் பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சுத்தி பார்க்கறதுக்காக வந்தார். ஏன்னா ஆட்சிக்கு வந்தவுடன் கோயம்புத்தூர் மக்களுக்கு இவர்கள் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, எங்களுக்கு ஓட்டு போடல, உங்களுக்கு கோவிட் மருந்து குறைவாக கொடுப்போம் என்று பிரச்சனை செய்த பிறகு மருந்து அதிகரித்தது. அதை இன்னைக்கு கலைஞருடைய பேரன் திரு தயாநிதி மாறன் சொல்லுகின்றார், கோயம்புத்தூர் மக்கள் அவங்க குசும்புக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் போய் கெடுத்துட்டு வந்துருவாங்க. கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற கனவை கெடுக்கக்கூடிய மக்கள் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்கள், எதற்காக இதை சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் என்றால், கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறனாலையும் தேர்தல் நேரத்தில் சில விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் என்பதற்காக ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. ஏன்னா நல்லவர்கள் எப்பொழுதுமே ஒரு கண்ணத்தில் அறையும் பொழுது இன்னொரு கண்ணத்தையும் காட்டிட்டு போவாங்க. ஆனால் இந்த முறையும் கூட நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே எண்ணத்தில் இருக்கிறாங்க. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் பகுதியில் எல்லா தொகுதியிலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணத்தையும் கூட உங்கள் மனதில் வைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. தொழில் இங்கே வளம் பெற வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஸ்பின்னிங் மில் மட்டும் பாருங்க, கடந்த 3 ஆண்டுகள்ல 325 ஸ்பின்னிங் மில் இந்த பகுதியில மூடி இருக்கிறார். இந்து பத்திரிகை நேற்று தான் அதை காலையில பப்ளிஷ் பண்ணி இருந்தாங்க. 325 ஸ்பின்னிங் மில் ஏன் மூடுறாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஐயா ஒரு யூனிட் கரண்ட் 9 ரூபாய் 25 பைசா. யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம். 9 ரூபாய் 25 பைசாக நீங்க ஒரு யூனிட் கரண்ட் வாங்கி எப்படி ஒரு மனிதன் ஒரு தொழில் நடத்த முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. எதுக்குங்க ஐயா இவ்வளவு அதிகமா நீங்க கரண்ட் கொடுக்குறீங்க, ரேட் கொடுக்குறீங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்தவரை டான்ஜென்கோ மத்திய மாநில அரசினுடைய ஒரு அமைப்பு கரண்ட்டை உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்க வேண்டிய டான்ஜென்கோ அது இன்னைக்கு 1,73,000 கோடி கடன்ல இருக்கு. 1,73,000 கோடி கடன். கடன்ல இருக்கக்கூடிய நிறுவனம் அங்கிருந்து வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே அவர்களுக்கு சரியா இருக்கு. இந்தியாவில் எந்த ஒரு மின்னணு நிறுவனமும் கூட உற்பத்தி செய்து கரண்ட உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டிய நிறுவனம் 1,73,000 கோடி கடன். கோயம்புத்தூர் போன்ற தொழில் வளம் இருக்கக்கூடிய பகுதிக்கு நான் எப்படி பார்த்தா கரண்ட் விலையை குறைச்சு கொடுத்து தொழிற்சாலையை பெருக்கி இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கும். எதுவுமே செய்யல. அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மன்னித்து போக கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 பிறகு நெட் பவர் ஜெனரேஷன் மொத்தமா புதிதாக கரண்ட் அடிஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க? 0. புதிதாக எத்தனை மாவட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள்? 0. புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நல்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகள் அரசு சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட 4 விஷயத்தை பண்ணிருக்கலாம். படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட. ஆனா எதுவும் கூட செய்ய மாட்டேன், செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு ஆட்சி இன்னைக்கு 5 ஆண்டுகளை கழிக்க போறாங்க. ஏன்? முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. வந்தவுடன் முதல்ல சொல்றது நாங்க ஜிடி நாயுடு பாலத்தை கட்டணும். ஆனா மரியாதைக்குரிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி முடியும் தருவாயில அடிக்கல் நாட்டப்பட்ட பாலம் இது. ஆனா காலத்தினுடைய கட்டாயம் ஆட்சிக்கு திரும்ப வர முடியாத காரணத்தில் திரும்பவங்க 4 ஆண்டு கழித்து முடித்து இன்னைக்கு பாலத்தை கட்டி இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய மிக நல்ல பெயராக ஜிடி நாயுடு ஐயா பேரை வச்சது மட்டும்தான் ஒழுக்கமா பண்ணிருக்கிறாங்க. வேற எதுவுமே அவர்கள் சரியாக செய்யல. ஆனால் எதை காட்டி இவர்கள் தம்பட்டம் அடித்தாலும் கூட இவர்கள் ஆட்சியில் அது உருவானது கிடையாது. இதற்கு முன்பை ஆட்சியில அது வாட்டுக்கு மெதுவா நத்தை வேகத்தில் 5 ஆண்டுகள் வந்திருந்தாலும் கூட ஒரு பாலம் வந்திருக்கும். அதனால இது எல்லாம் நம்ம நல்லா யோசிச்சு வச்சுக்கணுங்க. அது தெருமுனை கூட்டமாக இருந்தாலும் கூட அடித்தட்டு மக்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய அரசாக இது மாறி இருக்கிறது.
ஏன் இவ்வளவு பேசுறாங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு? நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் மக்கள்னா நாளைக்கு முதலமைச்சர் நாளானைக்கு மெட்ரோ ரயில் பார். இதை பற்றி ஒரு 5-6 நிமிடம் உங்களிடம் பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. எதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு கொடிசியா நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நானும் கூட நின்றுட்டு இருந்தேன், பிரதமர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தில் என்ன கேட்டாங்கன்னா, ஐயா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் கடிதம் கொடுத்தார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாமளும் பிரதமருக்கு கடிதம் கொடுத்தோம், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று. எதற்கு வேண்டும்னாங்க, இன்னைக்கே பாருங்க, நாம் என்னதான் கூட்டம் போட்டு ஓரத்தில் இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று நாம் எவ்வளவோ நினைச்சிருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு எங்கேயோ தொந்தரவாகும். இன்னைக்கு சிட்டிக்குள்ள எங்கேயுமே போக முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் கோயம்புத்தூர் போன்ற ஒரு மிக முக்கிய நகரத்திற்கு ஒரு மெட்ரோ வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த மெட்ரோ திட்டமாக இருந்தாலும் கூட அது கடன் வாங்கி செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் எல்லா மெட்ரோ திட்டமும் கூட. உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோ எடுத்துங்க. சென்னை மெட்ரோ phase 2, சென்னை மெட்ரோ இரண்டாவது பாகம் என்பது கிட்டத்தட்ட 155 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய மெட்ரோ. 63,246 கோடி ரூபாய் தேவைப்படுது. 63,000 கோடி அந்த மெட்ரோக்கு வேணும். அந்த 63,000 கோடியில கடன் மட்டுமே 33,000 கோடி மத்திய அரசு கடன் வாங்கி கொடுக்கறாங்க. அந்த மெட்ரோ ஓடும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல 30 ஆண்டுகள்ல அந்த கடனை கட்டணும், வட்டியை கட்டணும், அசலை கட்டணும், 33,000 கோடியும் கட்டி முடிச்சிடும். அதன் பிறகு மத்திய அரசு தன்னுடைய பங்காக 10,000 கோடி ரூபாய் கொடுக்கிறாங்க, முதலீடாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தமாக சென்னை மெட்ரோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 63,246 கோடியில மத்திய அரசு மட்டுமே 43,000 கோடி கொடுக்கிறாங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இது மாநிலத்தினுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி பணமே வேண்டான்னு இவங்களே டிபிட்டி கொடுத்தாங்க. அதன் பிறகு பிரதமர் பார்த்தாங்க, இவங்களும் செய்ய மாட்டாங்க, நம்மளை செய்ய விட மாட்டாங்க என்று பிரதமர் அவர்கள் அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட் அவரே டிக்ளேர் பண்ணி 10,000 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்டுக்கான மூலதனத்தை கொடுத்து 33,000 கோடி கடன் தொகையும் மத்திய அரசு கேரண்டி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர் மெட்ரோக்கு வாங்க. கோயம்புத்தூர் மெட்ரோவை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மெட்ரோ 34 கிலோமீட்டர். இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோ வரணும், ஹோப்ஸ் காலேஜ் வரணும், உக்கட ஜங்ஷன் வரணுங்க, ராமகிருஷ்ணா மில்ஸ் வரணும், முழுமையாக 34 கிலோமீட்டர். இந்த 34 கிலோமீட்டருக்கும் இதே போல இதுக்கு ஒரு காஸ்ட் போடுவோம். கிட்டத்தட்ட 70% கடன் வாங்கித்தான் அந்த மெட்ரோ நாம் பண்ண போறோம். உலக வங்கி கொடுப்பாங்க, ஜப்பான் வங்கி கொடுப்பாங்க. நீங்கள் நானும் அந்த மெட்ரோல போகும் பொழுது நாம கற்ற பணத்தை வச்சுதான் அந்த கடனை அடைப்போம். இந்தியா முழுவதும் இதுதான். இன்னைக்கு மத்திய அரசுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்புறாங்க. மத்திய அரசு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு திரும்ப மாநில அரசு கேட்கிறாங்க, இந்த மாதிரி திட்டத்தோடு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தாங்க மாட்டார்கள். இவ்வளவு ஃபால்ட்டியா தவறான ஒரு மெட்ரோ ரிப்போர்ட்டை நீங்க தயார் பண்ணிருக்கிறீங்க. நான் படிக்கிறத மட்டும் நீங்க கேளுங்க, தப்பு யாரு மேலே நீங்களே முடிவு செய்யுங்க. மத்திய அரசு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள், நீங்க ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க, ஆனா ரிப்போர்ட் சரியா இல்லாம தப்பா நீங்க பண்ணுனீங்கன்னா ஒரு ஆண்டும் கூட இந்த மெட்ரோல யாரு பயணம் பண்றாங்களோ குறைந்தபட்சம் 20% அவங்களுடைய பயண செலவு உயர்த்திக்கிட்டே போறோம். அப்ப அவங்களே 2 வருஷம் கழிச்சு எனக்கு மெட்ரோ வேண்டாம், நான் 2 வீலர்லயே போய்க்கிறேன், மெட்ரோ கொடுக்கிற காசு எனக்கு. பெங்களூர்ல அதே பிரச்சனைங்க. தவறாக பெங்களூர்ல phase 2 மெட்ரோ வந்த காரணத்திற்காக இன்னைக்கு பெங்களூர்ல பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல 700% மெட்ரோவுடைய பயண விலை உயர்ந்திருக்கிறது. ஏன்னா அதே நேரத்தில் ஆட்டோ இருக்கு, ஆட்டோ நல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிரச்சனை வரக்கூடாது. கவர்மெண்ட் பஸ் போகுது, அதே நேரத்தில் மெட்ரோ இருக்கு. மத்திய அரசு என்ன சொன்னாங்க, இதை கொஞ்சம் மாத்தி எங்களுக்கு திரும்ப அனுப்புங்க. 20 லட்சம், அதாவது 2 மில்லியன் 20 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஊருக்கு நாங்க மெட்ரோ கொடுக்கிறோம். இது 2017 போடப்பட்ட ஒரு பாலிசி. ஆனா கோயம்புத்தூர்ல நீங்க 15 லட்சம் தான் இருக்கிறாங்கன்னு கொடுத்திருக்கீங்க. எப்படி கோயம்புத்தூர் மக்களுக்கு மெட்ரோ வரும்? அப்பதான் நமக்கே ஆச்சரியம், எப்படி கோயம்புத்தூர்ல 15 லட்சம் இருக்கிறாங்க? கோயம்புத்தூர் முனிசிபல் ஏரியாக்குள்ள மட்டுமே, கார்பரேஷன் ஏரியாக்குள்ள மட்டுமே 22 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க 2011 எடுத்த சென்சஸ் டேட்டா தவறாக 2024 கொடுக்கறாங்க. யோசிச்சு பாருங்க, 13 ஆண்டுகள் கழித்து தவறான ஒரு பதிவை கொடுக்கறாங்க. 15 லட்சம் பேர் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. மத்திய அரசு கேட்கறாங்க, இதை ஏத்துக்க மாட்டோம், 20 லட்சம் பேருக்கு மேலேங்கிற டேட்டாவை கொடுங்க. கரண்ட் பில் இருக்கு, மக்கள் சொத்து வரி கட்டுறாங்க, மக்கள் தண்ணீர் வரி கட்டுறாங்க, அதையெல்லாம் கணக்கு போட்டு 20 லட்சம் பேருக்கு இருக்கிற டேட்டாவை கொடுங்க. இதுவரை கொடுக்கவில்லை. இரண்டாவது, மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க,
34 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மெட்ரோக்கு நீங்க 6 லட்சம் பேர் போவாங்கன்னு சொல்றீங்க. 6 லட்சம் பேருக்கு இந்த ஃபீஸ் வைக்கிறாங்க. சென்னையில 55 கிலோமீட்டர் போற ஃபேஸ் 1 மெட்ரோ டெய்லி 4 லட்சம் பேர் போறாங்க. 55 கிலோமீட்டர் மெட்ரோல டெய்லி 4 லட்சம் பேர் போகும்போது 34 கிலோமீட்டர் மெட்ரோல எப்படி 6 லட்சம் பேர் போவாங்க? சரியா கணக்கு போட்டு கொடுங்க. இல்லாட்டி மெட்ரோல ஏற சாதாரண பொதுமக்கள் தலையின் மீது இந்த ரேட்டை ஏத்திடுவாங்க. 100 ரூபாய் 130 ரூபாய் கொடுத்தீங்கிறது கூட போக முடியுங்களா? அதுக்கு ரேபிடோ கூட்டம் 30 ரூபாய் கொண்டே விட்டுருவான். ஆனா மத்திய அரசு கேட்டது திரும்ப கொடுத்து இதை மறுபடியும் சரி பண்ணி ரூட்டை ரீஅலைன் பண்ணி ரைட் ஆஃப் வே மெட்ரோல இருந்து கீழே வரும் பொழுது 22 மீட்டர் வித்து இருக்கணும். நீங்க 18 மீட்டர் வித்து போட்டுருக்கீங்க. இதை எதையுமே பொது மேடையில பேச மாட்டாங்க. பொது மேடையில முதலமைச்சர் வந்து ஒண்ணு பேசுவாரு, கோயம்புத்தூர் மக்களை வஞ்சித்து விட்டார்கள். மோடி அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல மெட்ரோ வேண்டாம். இந்தியாவில சின்ன சின்ன ஊரெல்லாம் மெட்ரோ வாங்கும் பொழுது எப்படிங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்காம இருக்கும்? அதனால்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் பதவி ஏற்கும் பொழுது இது உறுதியாக கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் தமிழகத்துல மெட்ரோ வந்தே. அதுக்கு தான் இவ்வளவு சொல்றேன், யாருனாலையும் தடுக்க முடியாது. இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் சரி பண்ணி சரியான முறையில கொடுத்து இந்த மெட்ரோல ஏறவங்க தலையில சுமையை ஏத்தாம அவங்க சரியா போற மாதிரி திட்டத்தை போட வேண்டும் என்று மட்டும்தான் மத்திய அரசு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, இது மட்டும் இத்தனை பொய்ய பேசலாம். அதற்கு நமக்கு ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் தேவைப்படுகிறது. இதுல உங்களிடம் பேசும் பொழுது கேட்கிறவங்க நீங்க 4 பேருக்கு சொல்லுவீங்க, இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே நமக்கு போதும், வேற எதுவுமே வேண்டாம். இவங்க வந்தா மட்டும்தான் செய்வாங்க. அவர்களால் நிச்சயமாக சத்தியமாக இதை செய்வதற்கு வாய்ப்பு கூட கிடையாது. இன்னைக்கு இத்தனை பொதுமக்கள் ஆட்டோ டிரைவர் 2வது இருக்கையில் இருக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை ஆட்டோ வாகனம். நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாரத் டாக்ஸி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எத்தனையோ பிரைவேட் கம்பெனி இருக்கு. அந்த தம்பி ஒருத்தர் நின்று இருக்காரு, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பணிபுரியறவங்க. அவங்க எல்லாம் நம்ம உடனே ஆர்டர் பண்ணா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பொருள் மத்தியானம் 12 மணிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு சம்பளம் என்னன்னு கேளுங்க. சம்பளம் எவ்வளவு இருக்கும்? இன்சென்டிவ் எவ்வளவு இருக்கும்? இந்த பொல்யூஷன்ல வண்டி எடுத்துட்டு இங்கே எங்கேயும் போறாங்க. எத்தனை காலத்துக்கு அவங்களுடைய உடம்பு தாங்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சின்ன வயசு பசங்க. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்தியாவில் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்களோ நீங்களே முதலாளிகளாக ஒரு நிறுவனத்தை மத்திய அரசு ஆரம்பித்து கொடுக்கிறது. அது பேர் பாரத் டாக்ஸி. யாரெல்லாம் டாக்ஸி நடத்துறீங்களோ உங்களுக்கு மத்திய அரசு நரேந்திர மோடி அவருடைய அரசு உங்களோடு இணைந்து அதுல உங்களை பங்குதாரராக போட்டு நீங்க ஒரு டாக்ஸி கம்பெனி ஆரம்பிச்சு நீங்க நடத்துங்க. அதுல உங்களுக்கு சம்பளமும் வரும். வரக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவு வருமானம் உங்களுக்கு லாபம் வருதோ ஆண்டினுடைய கடைசியில அது உங்களுக்கு இன்சென்டிவாக வந்துவிடும். எல்லா இடத்திலும் கூட நாம் இப்படி யோசிக்கிறோம். ஒரு மெட்ரோ வரணும், அதுலயும் மக்கள் போகணும். டாக்ஸி இருக்கணும், அதுலயும் மக்கள் போகணும். ஆட்டோ இருக்கணும், அதுலயும் மக்கள் போகணும். நாம் யாருக்கும் எதிரி கிடையாது. எல்லோரும் ஒரே இடத்துல மெட்ரோ போகட்டும், மெட்ரோ போறவங்க போகும். அதற்காக மட்டும்தான் இந்த திட்டத்தை மாற்றி கொடுங்க. இது மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை வைத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் இந்த மேடையில நம்ம எல்லாம் பேசுற வரைக்கும் மாநில அரசு இந்த புதிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சரி பண்ணி நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு இதுவரை முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து இதுவரை சொல்லுங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் உண்மையா இருப்பாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க 2021 மே 6ஆம் தேதி. நாம எல்லாம் வாக்கு எண்ணி பார்த்தோம். அதன் பிறகு இவர்கள் வாங்கிய கடன் மட்டும் இன்னைக்கு நம்முடைய கூட்டணியினுடைய மிக முக்கிய கட்சியாக முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ஸ்டாலின் ஐயா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க கஜானாவே காலி பண்ணிட்டாங்க. அதிமுக 4 வருஷம் கஷ்டப்பட்டு 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 எங்களால முடியல, மறுபடியும் எங்களுக்கு 5 வருஷம் கொடுங்க. என்ன எந்த கஜானாவை எந்த அதிமுக எப்ப காலி பண்ணாங்க? 2021 ஆட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெளியே வந்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 4,62,000 கோடி. 4,62,000 கோடி இந்திய அளவில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடிய ஒரு கடன். எல்லா மாநிலத்திலும் கூட சராசரியா வளர்ச்சிக்காக கடன் வாங்கி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வேண்டுமென்றே அதிமுகவின் மீது பழியை போட்டு போட்டு வண்டியை ஓட்டக்கூடிய திமுக இவங்க ஆட்சியில் இன்னைக்கு 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. 1947 சுதந்திரம், 1950 52 தேர்தல்,
52 தொடர்ச்சியா ஆட்சி. அப்ப இருந்து 2021 வரைக்கும் 4,62,200 கோடி கடன். 2021 26 வரைக்கும் 6 லட்சம் கோடி கடன். இருங்க நாயது 10,62,200 கோடி இன்னைக்கு கடன். இன்னைக்கு தேதியில இன்னைக்கு இங்க எல்லாம் சாதாரண பொதுமக்கள் இருக்கிறீங்க. சாதாரண பொதுமக்கள் நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு இந்த கடன் யாரு தலையின் மீது? இது ஸ்டாலின் அவர் தலையின் மீதா? கிடையவே கிடையாது. சபரீஷனுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. இல்ல கனிமொழி அம்மா தான் அந்த கடன் வந்து கட்ட போறாங்க? கிடையாது. இது நம்மை போன்ற பொதுமக்களின் மீது. ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் இருந்த கடன் இன்னைக்கு 4,82,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. 2,10,000 ரூபாய் கடன் எங்கீங்க? 5 ஆண்டுகள்ல புதிதாக 2,72,000 ரூபாய் கடனை ஏற்றிட்டு 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை வைத்துட்டு அப்ப என்ன ஆகுங்க? ஏழை மக்கள் ஏழையாத்தான் இருப்பாங்க. இப்படி அவங்க பணக்காரரா மாறுவாங்க. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் கடனை ஏற்றிவிட்டு எப்படி ஏழை மக்கள் மேல முன்னேறுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி. வெறும் 3% மட்டும்